Hi friends, welcome to Suja's Arts and Thoughts channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் ஹெல்தியான கடல் பாசி வச்சு ஒரு ஜெல்லி கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் இந்த ஜெல்லி கேக் ரொம்பவும் டேஸ்டியா இருக்கணும்ன்றதுக்காக நான் அடை பிரதமன் பாலாடை மிக்ஸ் சேர்த்து இதை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. கூடவே இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணிடலாம் வாங்க. முதல்ல நம்ம ஆன்லைனில் வாங்கின அகர் அகர் அதாவது கடல் பாசி 6 கிராம் அளவுக்கு எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அடை பிரதமன் பாலாடை மிக்ஸ் வச்சு பண்ண போகிறோன்னு, அதை ஒரு 1/2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம டைரெக்டாக பாலில் கொதிக்க வச்சு பாயசம் கூட பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கலாம். கூடவே 500 ml காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ ஒரு பவுலில் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல 6 கிராம் மெஷர் பண்ணி வச்சுருந்தோம்ல அகர் அகர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இந்த ஃபஸ்ட் லேயரில் எக்ஸ்ட்ராவாக எந்த சுகர் கண்டென்ட்டும் சேர்க்கலை. ஏன்னா அந்த அடை பிரதமன் மிக்ஸ்லேயே ஆல்ரெடி சுகர் கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சுகர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணால் போதும். இப்போது நம்ம 500 ml காய்ச்சின பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருந்தோம்ல 1/2 கப் பாலாடை மிக்ஸ் அதை இதில் சேர்த்துடலாம். இதுலேயே சர்க்கரை ஏலக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் ஜெல்லி கேக்குக்கு நம்ம சுகர் சேர்க்க வேண்டாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு பவுலில் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இந்த 500 ml பால், அடை பிரதமன், அகர் அகர் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு 2 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த அடை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அடை நல்லா அமுங்கணும். அப்போது அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் நம்ம இதை போர் பண்ணிடலாம். இடையில நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த மீதமுள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அகர் அகர் சேர்த்துருக்கிறதுனால இதை ரொம்ப நேரம் ஆற விட்டால் அப்படியே ஜெல்லி கேக் மாதிரி செட் ஆகிடும். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க பவுலில் லைட்டாக இது சூடு ஆறின உடனேவே இதை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த கேக் அழகாக ஜெல்லி மாதிரி செட் ஆகிடும். இப்போது இந்த கேக்கோட செகண்ட் ஜெல்லி லேயர் நம்ம மேங்கோ வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் மெஷர் பண்ணிக்கலாம். கிராமில் சொல்ல போனால் 2 கிராம்ஸ். இப்போது ஒரு பவுலில் அகர் அகரை 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மாம்பழத்தோட பல்ப் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி பியூரியாக எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோ குக் 1 மினிட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட் லேயர் ஜெல்லி கேக் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மேங்கோ ஜெல்லி லேயரை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் திக்கான மேங்கோ ஜெல்லி லேயர் வேணும்னா இன்னும் 2 மேங்கோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பியூரியாக. அது கூடவே 2 1/4 கப் சுகரும் சேர்த்து ஆட் பண்ணி ஜெல்லி லேயர் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பவுலை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை ஒரு கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த பவுலை தலை கீழே கவுத்து நல்லா டேப் பண்ணி இந்த ஜெல்லி கேக்கை வெளியில் எடுங்க. கொஞ்சம் பொறுமையாக டேப் பண்ணுங்கள், அழகாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் புதுவிதமான பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெல்லி கேக் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதை கட் பண்ணி பார்க்கலாம். எப்போதுமே இந்த அடை பிரதமன் பாலாடை மிக்ஸ் வச்சு எல்லோரும் பாயசம்தான் பண்ணுவாங்க. நம்ம இதில் நியூவாக ஜெல்லி கேக்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கேக் ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த அகர் அகரில் நிறைய இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சருமத்துக்கும் சரி முடிக்கும் சரி ரொம்பவே நல்லது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.